வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் குழம்பு எப்படி ஈஸியாக ஒன் பாட் ரெசிபி தான். எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாமா? ஒன் பாட் ரெசிபி தான், டக்குன்னு செஞ்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, தேங்காய், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நம்ம அங்கே காட்டினோம் இல்லையா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கரண்டி வச்சுட்டு அதில் சும்மா கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம், 1/2 கிலோ 3/4 கிலோ மட்டனுக்கு இந்த அளவு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்பூன் தனியா, அப்புறம் சோம்பு இது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணுங்கள். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் காஞ்ச மிளகா 2 போட்டுக்கோங்க. அதையும் போட்டுட்டு நல்லா வறுத்துடுங்க. கலர் இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. உங்களுக்கு நல்லா ஸ்மெல் தெரியும். அந்த ஸ்மெல்லே நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ ரோஸ்ட் பண்ணதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து தேங்காய், அப்புறம் தக்காளி, சின்ன வெங்காயம், முந்திரி, அவ்வளோதான். இந்த ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அந்த மசாலா சேர்த்துட்டு அது கூட வெங்காயம், தக்காளி, தேங்காய், முந்திரி, அவ்வளோதான். இந்த 4 ஐட்டம் தான். நான் அது போடும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அதனால் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதை வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், அது நம்ம மசாலா. அடுத்து ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, இலை, பிரிஞ்சி இலை, அப்புறம் ஸ்டார் 1, கிராம்பு 2, ஏலக்காய் 2, பட்டை, கடல் பாசி, இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா கொஞ்சம் பொரியட்டும். அது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். அதோடைய ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது லைட்டாக கலர் மாறினதும் அதில் தக்காளி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, இதெல்லாம் நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு மசாலா, அந்த மசாலாவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். என்ன மசாலா? மிளகு, சீரகம், சோம்பு, அப்புறம் தேங்காய், வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு, இது எல்லாம் சேர்த்து ஒரு மசாலா அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா தான். அதனால் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அதில் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். ஏன்னா நம்ம நிறைய மிளகு சேர்த்துருக்கோம், இஞ்சி சேர்த்துருக்கோம், அதுவே காரமாக இருக்கும். அதனால் நிறையா சேர்த்துறாதீங்க. மிளகா கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், அந்த மட்டன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விடணும். தண்ணி கொஞ்சம் நிறைய விட்டுக்கோங்க. இல்லைன்னா அப்புறம் நிறைய நம்ம விசில் வைக்கணும். ஒரு 8 விசில் வைக்கணும். இல்லைன்னா அது அடி பிடிச்சிரும். அதனால் வைக்கும் போதே தண்ணி கவனமாக பார்த்து வைங்க. கொஞ்சமாக வச்சிங்கன்னா அப்புறம் வந்து அடி பிடிச்சிரும். நிறையா இருந்தால் கூட திருப்பி அதை கொதிக்க வச்சுக்கலாம். பட் கம்மியாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சி போயிடும். ஸோ இப்போ நம்ம 8 விசில் வச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். மட்டன் குழம்பு இப்போ ரெடி. இப்போ இதில் நீங்கள் உங்களுக்கு வந்து இப்படியே பிடிக்கும்னா நீங்கள் இதில் கொத்தமல்லி தூவி விட்டு சாப்பிட்லாம். நான் வந்து இதில் வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறேன். இது உருளைக்கிழங்கு போட்ட மட்டன் குழம்பு, அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டு அது ஒரு 10 மினிட்ஸ் வேக விடணும். அந்த உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் தான். ஆல்ரெடி கறி வெந்துருச்சு, குழம்பும் ரெடி. அதில் சும்மா உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. வேக வச்சு நல்லா கொதி வரும்போது அதை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பார்த்திங்களா, இப்போ நல்லா கொதிக்குது. உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஃபைனலாக அதில் வந்து நம்ம கொத்தமல்லி தூவி விடணும்.
உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா நம்ம முன்னாடி குக்கர்லேருந்து இறக்கணும் பார்த்தீங்களா, விசில் வச்சு அவ்வளோதான். அப்போயே முடிஞ்சு போச்சு. கொத்தமல்லி தூவி போட்டு சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு சேர்த்தா பசங்க சாப்பிடுவாங்கல்ல, குட்டி பசங்களுக்குலாம் கொடுக்கலாம். கறி சாப்பிடாத குட்டி பசங்களுக்குலாம் அவ்வளோதான். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள், எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.